ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள் மரம் பூ பூத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து நிறைய காய்கள் வச்சிருக்கு. இப்போதான் நிறைய காய்கள் வந்து ஒரு செட்டு அறுவடை பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செட்டுக்கு வந்து பிஞ்சுகள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பிஞ்சுகளும் வரும் ஒவ்வொன்றா. பாருங்களேன், அழகா கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கு. பாருங்களேன், பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இந்த பூக்கள் 3 பூ அப்படியே ஒன்னா பூத்திருக்கு பாருங்க. நிறைய இது மாதிரி தான், இதெல்லாம் மொட்டு. இனிமே மலரும், இந்த மாதிரி மலரும். பாருங்க, நிறைய கொத்து கொத்தா பிஞ்சுகள் வந்திருக்கு இந்த தடவை. பாருங்க, ஃபுல்லா நிறைய பிஞ்சுகள் தெரியுது. இந்த மரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல காய்கள் வரும்போது சில காய்கள் தான் வரும். எண்ணிக்கையில கம்மியா இருக்கும்போது காயோட சைஸ் ரொம்பவே பெருசா இருந்தது. இப்ப பிஞ்சுகள் அதிகமா வைக்கிறதால காயோட சைஸ் இங்க தெரியுது பாருங்க. கொஞ்சம் குட்டி குட்டியான காய்களா வருது. இருந்தாலுமே சூப்பரா இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இத வந்து பன்னீர் நாவல்னு கூட சொல்றாங்க. இது வந்து சாப்பிடும் போது ஒரு ஆரஞ்சு பிளேவர் வரும். ஆனா பேரிக்கா மாதிரி ஒரு ஜூசியா கஞ்சியா இருக்கும் இந்த பழம். வீட்டு தோட்டத்துக்கு ஏத்த ஒரு சூப்பரான ரகம். இப்போ வந்து இந்த மரத்துல இருந்து நம்ம எதுவும் அறுவடை பண்ண போறது இல்ல. ஆனா இந்த தோட்டத்திலே இன்னொரு அறுவடை இருக்கு, வாங்க பாப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ண போறது இந்த வாழைத்தாரை தான். பாருங்க, கீழே விழுந்து நேத்து லைட்டா கலர் மாறி இருந்தது. நான் தான் அறுவடை பண்ண தவறிட்டேன். நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சின்ன சைஸ்ல தான் இருந்தது. மரம் வந்து காத்துல சாஞ்சதால அப்படியே விட்டுட்டோம். இப்படியே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பெருசாகுதோ ஆகட்டும்னு விட்டோம். கொஞ்சம் சின்ன சைஸ்லயே பழுத்துருச்சு. ஆனா பழங்கள் நல்லா டேஸ்டாவே இருக்கும். பாருங்க, நிறைய அணில் குறிச்சிருக்கு. இங்க ரெகுலராவே அணிலுக்கு சாப்பாடும் பழங்களும் தண்ணியும் இங்க வைப்போம். அணில் மட்டும் இல்ல, நிறைய விதவிதமான குருவிகள் இங்க வந்து சாப்பிடுவோம் எல்லாத்தையும். இதுல வந்து நல்லா பழுத்ததை வந்து நாங்க அணிலுக்கு வச்சிருவோம். ஏன்னா நம்ம அது யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, ஒரே டைம்ல இவ்வளவு பழத்தை சாப்பிடவும் முடியாது. நாம சாப்பிட்டது போக மீதி பழத்தெல்லாம் இங்க வந்து அணிலுக்கும் குருவிக்கும் தான் வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை இந்த வாழைத்தார் தான். சம்மர்ல வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதே மாதிரி பழங்கள் அறுவடையும் இந்த சீசன்ல தான் அதிகமா இருக்கும். நம்ம தோட்டத்துல பலா மரங்களும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு அறுவடையில பலாப்பழம் அறுவடை பண்ணதை காமிச்சிருப்பேன். அடுத்ததா இன்னும் சில நாட்கள்ல நம்ம மாங்காயும் கூட அறுவடை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.